குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்போ இன்னைக்கு நாங்க வந்து அஜந்தா கேவ்ஸ்க்கு கிளம்ப போறோம். இது அருங்கபால டே 2 vlogல டே 6. அது மட்டும் இல்லாம நாங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொலாப்பிட்ட நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவோம். ஏன்னா ஒரு நாள்ல இந்த 2 இடத்தையும் கவர் பண்றதுக்கு குட்டி குட்டி நேரம் போறாது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா நாங்க ஓகே அங்க உங்களை வெயிட் பண்றோம். பின்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது மீட் பண்ணுறோம். பாய். அடுத்த வெயிட் பண்ணுங்க. ஓ அப்படியா? Friends, we are all the way to Ajanta Caves. Friends, first of all, இங்க அவுரங்காபாத் சிட்டில இருந்து அஜந்தா கேவ்ஸ் போகணும்னா 107 kilometers இருக்கு. ஸோ நம்ம போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 2 to 3 hours ஆயிடும். ஸோ அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அஜந்தா கேவ்ஸோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அஜந்தா கேவ்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு அப்படியே போயிட முடியாது. என்ட்ரன்ஸ்குள்ளே ஏறி பஸ் ஸ்டாப்பில் போய் அங்கேருந்து மலையில் ஏறி போகணும். ஸோ போகிற வழியில் நிறைய கடையெல்லாம் இருக்குது. அதில் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அஜந்தா கேவ்ஸ்க்கு என்ட்ரி ஆகிறதுக்கு உள்ள டிக்கெட் இங்கே கிடைக்காது. பஸ்ஸு போய் அஜந்தா கேவ்ஸ்க்கு முன்னாடி நிற்கும். அங்கேருந்து தான் டிக்கெட்டே வாங்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏசி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்லேருந்து இறங்கியாச்சு. இப்போ என்ட்ரி டிக்கெட் எடுக்க போகிறோம். எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுத்து முடிச்சிச்சு. அந்த சின்ன ஒரு மியூசியம் இருக்குது. அது வழியாடா உள்ளே போனோம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணறதுக்கு எழுதி போட்டிருக்காங்க. இப்போ இங்கே கண்ணு தெரியாதவங்களுக்கு படிக்கிற மாதிரி எழுதி போட்டிருக்கு. அதாவது பிரெய்லி சிஸ்டம், பிரெய்லி லாங்குவேஜில் எழுதியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய மங்கி இருக்கு. சிம்பிளாக எல்லாம் இருக்கு. வாங்க. அங்கே நிறைய ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பெரிய பேனியன் ட்ரீ இருக்குது. இது வந்து புத்தர் வந்து இங்கே ஒரு பேனியன் ட்ரீ கடியில் தான் உட்காந்து தியானம் பண்ணுவாங்களாமா. ஆனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க, இது அந்த பேனியன் ட்ரீ கிடையாது. அதை ரிமைண்ட் பண்ணறதுக்கும் பின்ன விசிட்டர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கும் வச்சிருக்கிற பேனியன் ட்ரீ விச் இஸ் பிளான்டட் இன் 1937. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டெப் ஏற முடிச்சிச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு ஏற முடியலன்னா இல்லை போக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் சுற்றணும். அது வழியாக போகணும்னு நினைக்கிறேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இடத்துல நிற்கணும். வாங்க, நடந்துட்டே பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. நடந்துகிட்டே இருக்கணும். கால் வலிக்க நடக்கணும். ஆனால் அப்படி ஏன்னா இது வந்து பெரிய ஒரு மலையை கொடைஞ்சு உண்டாக்கின கேவ்ஸ். இல்லை நிறைய ஃபினிஷ்டான சூப்பரான கேவ்ஸும் இருக்குது, அன்ஃபினிஷ்டான நல்ல டார்க்கான கேவ்ஸும் இருக்குது. நமக்கு எல்லாமே காமிச்சிட்டாரோ. இல்லை சில கிறிஸ்டல்ஸும் இருக்குது, சச் ஆஸ் அமெட்டிஸ்ட் எல்லாம் இருக்குது. அமெட்டிஸ்ட், குவார்ட்ஸ் அது மாதிரி கிறிஸ்டல்ஸும் இருக்குது. அது போக போக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேவ்ஸ்க்கு இன்னும் எட்டிட்டு இல்லை. ஜஸ்ட் பார்ட்வே டு கேவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஜந்தாவில் டோட்டலாக 30 கேவ்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோட்டல் 30 கேவ்ஸ் மூலமாக
புத்திஸ்டோட கல்ச்சராக தான் இருக்குது. இதில் புத்திஸ்டோட ஸ்டாச்சூஸ், ஸ்கல்ப்சர்ஸ், முக்கியமாக பெயிண்டிங்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 1 கேவுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இங்கே 30 கேவ்ஸில் டோட்டல் 7 கேவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேவ்ஸ். அது ஆர்டரில் 7 கிடையாது, 4 ஷஃப்லாய் உள்ள 7 கேவ்ஸ். அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அதில் இந்த ஃபஸ்ட்டு கேவு ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் 3000 இயர்ஸ் ஓல்டு கேவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேவ்ஸில் எல்லாமே ஒரு பெரிய மலையை கொடைஞ்சு பில்லர்ஸ் எல்லாம் உண்டாக்கி இப்படியெல்லாம் உண்டாக்கி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தா ஸ்டாச்சூஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டாச்சூஸ் கிடையாது, ரியல் மலையை கொடைஞ்சு உண்டாக்கின ஸ்டாச்சூஸ். அதாவது சிங்கிள் ஸ்டோன்ஸை வச்சு உண்டாக்கினது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் கேவுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த கேவுக்கு பேர் மஹாயானா மொனாஸ்ட்ரி கேவ். வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, உள்ள ஃபுல் இருட்டுதா, லைட்டே இல்லை. இந்த கேவ் நம்பர் 2ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சீலிங்கில் புத்தரோட லைஃப், அவங்க வாழ்ந்த நாள்ல இருந்து அவங்களோட லைஃப் டைமையே எழுதி வச்சிருக்காங்க. அதாவது பெயிண்டிங்ல வரைச்சி வச்சிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே தெரியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ரொம்ப இருட்டு, அதனால எங்கள் வீடியோவை கிளியராக எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெயிண்டிங் எல்லாமே 3000 இயர்ஸ் ஓல்ட் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இன்னும் நிறைய கேவ்ஸ் இருக்கு. இன்னி நெக்ஸ்ட் வரப்போகிற இம்பார்ட்டன்ட் கேவ்ஸ் வந்து 9 and 10. அதை நாங்கள் உங்ககிட்ட காமிச்சு கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து 9 and 10 கேவ்ஸ்க்குள்ள என்டர் ஆகிறோம். உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் இவ்வளோ பெருசாக குடஞ்சி உண்டாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேவ். ஏன்னா மேலே ரூஃப் ஓட ஸ்டோன் பேட்டர்ன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அது ஏன்னா இது வந்து லாவா ராக்ஸ் வந்து லாவா கத்தியாகி உருவாக்கப்பட்ட ராக்ஸ். அதாவது லாவா பிளாட்டியூஸ் மாதிரியே ஒரு விஷயம். இது அதை குறைஞ்சி தான் இதை உண்டாக்கியிருக்காங்க உங்களுக்கு தெரியாமே. இது லாவா ராக்ஸில் உருவாக்கப்பட்ட ஒரு டெம்பிள்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் காமிச்சிட்டாலே வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நாங்கள் டார்ச் லைட்டு இல்லை ஃபோன் டார்ச் லைட்டில் வச்சு காமிக்கிறோம். அங்கே லைட்டில் ஒரு ஸ்டோன், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன் இருக்கா, அந்த ஸ்டோன் தான் எமெட்டிஸ்ட். எமெட்டிஸ்ட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன் கிறிஸ்டல், டைமண்ட் மாதிரியே தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் டைமண்டை விட மேலே கிடைக்கக்கூடிய ஒரு மவுண்டெயின் கிறிஸ்டல்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் டேமேஜ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, இந்த மலையை குறைஞ்சதுனால அப்படி உள்ள ஒரு டெக்ஸ்சர். இது வந்து டேமேஜ் பண்ணுறது கிடையாது, ஃப்ளோர் அப்படியே தான் இருக்கும். ஸோ டேமேஜ் பண்ணிச்சது நினச்சி இன்னும் டேமேஜ் ஆகிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேவுக்கு பாருங்கள், கொஞ்சம் டீப்பாக இறங்கி போகணும். கொஞ்சம் பார்த்து இறங்க, சைட்லெல்லாம் பிடிச்சி இறங்குங்க, அப்படா சேஃபாக இறங்க முடியும். ஒரு சில கேஸ் இது மாதிரி டீப்பாக கீழே போயிட்டே இருக்கணும், எண்டு தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கணும். ஆனால் கேவ்ஸ் எல்லாமே மேலே போயிட்டு இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி ஸ்டெப்பு வந்து மேலே ஏறி போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இந்த கேவ் வந்து சின்ன சின்ன குட்டிகள் மாதிரி சின்ன கேப்ஸ்குள்ள தான் நடந்து போனோம். அதாவது இடுக்கு குடுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னி நெக்ஸ்ட் வரப்போகிற பாப்புலரான கேவ்ஸ் வந்து 16 and 17. நம்ம இப்போ 16க்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேவில் டையிங் பிரின்சஸோட பெயிண்டிங் இருக்கும். அதுதான் இந்த கேவோட ஸ்பெஷல்.
இந்த கேவுக்குள்ள அவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாமே ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கும் இந்த கேவ். அடுத்து நம்ம வந்து கேவ் நம்பர் 70க்கு போயிட்டுருக்கோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, மங்கி குங்கி கங்கி இல்லை மங்கி சிம்ஹாவால் லைன் டெய்லு மங்கி பார்த்தீங்களா எப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் த லைஃப் ஆஃப் வீல். ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கேவாக வந்துட்டே இருக்கும். டோட்டல் 1 டே இருக்கும் இது மொத்தமாக பார்த்து முடிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு டயர்டாயிடுச்சு, இது ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து லாஸ்ட் கேவ் கொண்டுக்கோம். அதாவது 29th கேவ். இதுக்கப்புறமும் கேவ்ஸ் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் போகிறோம், எங்களுக்கு போகணும். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடலாம். அதாவது பாக்கி எல்லாமே சின்ன சின்ன கேவ்ஸ் தான், ஆனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேவ். அதாவது டையிங் புத்தா, அதாவது புத்தா சாகிறது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய கோவில், மொத்தமாக புத்தாஸோட ஸ்டாச்சுஸ் தான், கடைசியில் டையிங் புத்தா காமிச்சிட்டாரோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, அந்த காலத்துலேயே எப்படி மலையெல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மலையில் உண்டாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பயங்கர எஃபர்ட் இருந்திருக்கும், 1000 இயர்ஸ் எடுத்துருக்கும் மொத்தமாக முடிக்கிறதுக்கு, சொல்ல முடியாது. அதாவது இது அஜந்தா உங்களுக்கு தெரியுமா, எல்லோரா கேவ்ஸில் வந்து பாடி புத்திசம், பாடி ஜெயினிசம், பாடி ஹிந்துசம். ஸோ ஆனால் இந்த அஜந்தா கேவ்ஸில் மொத்தமாக புத்திசம் தான் இருக்குது. புத்தா 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 கௌதம் புத்தா, கௌதம் சித்தார்த் என்னெல்லாமோ இருக்குது. இருந்தாலும் இந்த கேவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேவ். ஸோ உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த டையிங் புத்தா ஸ்டாச்சு. அதாவது டையிங் புட்டான்னு செஞ்சாலே சாகர புட்டா. ஆனால் நீங்கள் நினச்சிக்கிங்க உடனே பெட்டில் படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க செட்டுட்டு இருக்கிற இடம். எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு, சுகமாக படுத்து தான் சாவாங்களான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதே அவ்வளோதான். நாங்கள் அஜந்தா கேவ்ஸ்லேருந்து வெளியே போயிட்டு லஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு ரூமில் போய் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். பாருங்க, பின்ன நாங்கள் ஒரு லெமன் சோடா. அடுத்த அஜந்தா முடிச்சாச்சு, நீ எல்லோரோட முடிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ எல்லோராக்கு அன்னைக்கு உங்களை மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் வச்சுங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்படா புது புது வீடியோஸ் கிடைக்கும் போது நாங்கள் கேமிங் வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.